ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு திங்கட்கிழமை பக்ரீத் ஸ்பெஷல். ஸோ அதனால் வந்துட்டு எல்லார் வீட்லேயும் பிரியாணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு பிரியாணி கொடுக்கறக்கு ஆள் இல்லை இல்லையா, அதனால் நம்மளே பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் சிக்கன் டிக்காவும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதோட ரெசிபி வீடியோ எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா வெறும் தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போல் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நான் வாஷ் பண்ணிக்குவேன். அந்த வாஷ் பண்ண தண்ணி வந்துட்டு பூச்செடியெலாம் வச்சுருந்திங்கன்னா அதுக்கு ஊற்றுனிங்கன்னா சூப்பராக பூ பூக்கும். நான் வந்து மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடிக்கெல்லாம் ஊற்றுவேன், நல்லா பூ பூக்கும். ஸோ அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து பெரிய பீஸாக இருக்கிறது, லெக் பீஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போன்லெஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்து சிக்கன் டிக்கா வந்து பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக குடமிளகாயும் ஆனியனும் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மஞ்சூரியனுக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி. நான் வந்து டிக்காக்கு பார்த்திங்கன்னா பேக்கர்ஸோட கபாப் மசாலா வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கபாப் மசாலா வந்து சேர்த்திக்கலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான மசாலா யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் கபாப் மசாலாவே போட்டு கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து பிரட்டி வச்சுக்கிட்டேன். சிக்கன் பிரியாணிக்கு வந்து மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே வந்து பிரட்டி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிங்கன்னா பிரியாணியில் போடும்போது உங்களுக்கு இன்னும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிக்கனில் வந்து நல்ல ஃப்ளேவர் இறங்கியிருக்கும். அதனால் அது வந்து நல்லா வந்து பிரட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரிசியை ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு நெய் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ நம்ம தாளிக்கிறதுக்கு போடுற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை வந்து 1, 2 வந்து மிக்சியில் போட்டு திருப்பிக்கணும். அதையும் வந்து சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ புதினா நிறைய சேர்த்தனால இன்றைக்கி பிரியாணி ரொம்பவே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையும் சேர்த்துருக்கேன். ஸோ கனிஷ்க்கு வந்து செய்ய ஆரம்பித்தோடனே நல்ல வாசனையாக இருக்குது, பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு அவனும் வந்து குக் பண்ணுறேன்னு வந்துட்டான். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. அந்த சிக்கனையும் வந்து மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பிரியாணி ரைஸ் வந்து 4 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து இந்த சிக்கனுக்குள்ளே ஊற்றி ஒரே ஒரு விசில் வந்து நான் விட்டு எடுத்துப்பேன். இந்த மசாலா கூட ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா தான் சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். அதே மாதிரி அந்த ஃப்ளேவரும் அதில் நல்லா இறங்கி வரும். ஸோ கரெக்டாக மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் வந்து ஒரு 80% வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. குழந்தைங்க இருக்கிறனால கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும் இல்லையா, அதனால் வந்து நான் இந்த மாதிரி போட்டுக்குவேன். பெரியவங்கன்னா நீங்கள் ஒட்டுக்காவே வச்சுக்கலாம். பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணல, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அதனால் மறுபடியும் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டுருக்கேன். அது கூடயே வந்து கொஞ்சம் மசாலாவும் போட்டு வதக்கிடலான்னு சொல்லி கொஞ்சம் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மறுபடியும் சிக்கன் மசாலா வந்து 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா வந்துட்டு கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன், இதெல்லாமே மறுபடியும் வந்து அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி வந்துட்டு மறுபடியும் அந்த ஆயில் தண்ணியெல்லாம் அரிசியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த வதக்கினதை போட்டேன். இந்த மாதிரி பண்ணனாலே என்னவோ ஆனால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு எல்லாம் கலக்கிட்டு மறுபடியும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, உப்பும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நல்லாவே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தேன். ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்ததுங்க. நல்ல உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கனிஷ் பசிக்குதுன்னு சொன்னனால அவனுக்கு வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நான் ஓடிஜி எடுத்து வச்சு அந்த டிக்கா வந்து செய்யணும் இல்லையா, அதனால் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு சிக்கன், ஒரு கேப்சிகம், ஒரு சிக்கன், ஒரு ஆனியன், மறுபடியும் ஒரு சிக்கன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஓடிஜி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்பி கொடுப்பாங்க டிக்கா பண்ணுறதுக்குனே. அதில் ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும், ஒரு சைடு வந்து நார்மலாக இருக்கும். இதில் இந்த ஷார்ப்பாக இருக்க சைடில் தான் சிக்கன், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வந்து நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஓடிஜியில் வந்து 250 டிகிரி வந்து செட் பண்ணிக்கிட்டேன். கிரில் மோட் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். வித் ஃபேன் வந்து ஆனில் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு உங்களுக்கு டைமர் வந்து 50 மினிட்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த குட்டியாக சின்ன குழிமாக இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து 4 ஸ்டிக்கை வந்து வச்சுக்கிட்டு மொத்தம் ஒரு 40 மினிட்ஸ் பக்கம் குக் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வெளியே எடுத்து
ப்ரஷ்ஷில் வந்து ஆயில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து மசாலா வந்து பச்சை வாசனை இல்லாமல் சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு. நீங்கள் பேன்லேயும் டிக்கா பண்ணலாம். பட் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கலாம். அதில் வந்து சாப்ஸ்டிக்ஸோ இல்லைனா மைகோதி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து சிக்கனை வந்து வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு சில்லி சோடா குடிச்சு லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.